சின்ன வயசுல இருந்து இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி படிச்சு போர் அடிச்சு போன நம்ம மக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா இஸ் ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு மாசான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 நாள்ல இருந்து நம்ம பட்டுட்டு இருக்க ஒரு பெரிய பாடு என்னன்னா, இந்த கேஸ் சிலிண்டர்ல இருந்து இந்த பெட்ரோல் டீசல் தான். 2 நாளுக்கே நம்மளுடைய டே டு டே ஆக்டிவ்ஸ் கொஞ்சம் அப்படி தட்டுப்பாடோட அப்படி ஒரு மாதிரி ஷேக்கிங்கா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நாள் இந்த சிச்சுவேஷன் மட்டும் நிலைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்வாதாரம் சீர்குலைஞ்சு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நம்மளுடைய இந்தியன் ஃபாரின் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் சார் ரொம்ப அழகா ஷார்ட் டைம்ல ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து நம்மளுடைய இயல்பு நிலையை அப்படி தக்க வச்சிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு நம்ம ஒவ்வொரு இந்திய பிரச்சனையும் அவருக்கு சல்யூட் பண்ணியே தான் ஆகணும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு தெரியாது. தெரியாதவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இந்தியன் பிளாக் போட்ட 2 வெசல்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈரான் கவர்மெண்டோட ஒப்புதல் மூலயமா நீங்க இந்தியாவா தாராளமா நீங்க போகலாம், அவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சது மட்டும் இல்லாம அதே இடத்துல பல கண்ட்ரிஸோட வெசல்ஸ் இப்ப வரைக்கும் மாவனா நீ போன உனக்கு கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது இந்தியன் வெசல்ஸ் அப்படி இந்தியாவோட பிளாக் போட்டு சவுதியில இருந்து க்ரூட் ஆயில் எடுத்துட்டு நம்மளுக்காக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி அப்படி கெத்தா வந்துகிட்டு இருக்குன்ற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். இட்ஸ் நாட் சிம்பிள் திங். அட் த சேம் டைம் 2 days பிஃபோர் சைனாவோட வெசல் ஒன்று வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சேம் டே நம்ம இந்தியாவோட வெசலையும் அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அத்தாரிட்டிஸ்ல இருக்க எவ்வளோ பேர் என்னென்ன விஷயம் பண்றாங்க அண்ட் இந்தியாவுக்குள்ள எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்ற விஷயத்தை தாண்டி இந்தியா கொடியை எவனும் அடிச்சிடக்கூடாதுன்ற விஷயத்துல அவங்க தெளிவா இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஆதாரம். இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு we have to thank மிஸ்டர் ஜெய்சங்கர் சார். அட் த சேம் டைம் இட்ஸ் அ மொமெண்ட். எதுக்குன்னா ப்ரௌட் பி அன் இந்தியன். கண்டிப்பா வந்து இந்தியன் இருக்கிறது. ஏன்னா எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும், அது இவ்வளவு ஒரு பிரச்சனை வந்து தூரம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஒரு பிக் டீல வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னும் போது பயங்கர ஹாப்பி. ஸோ இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னமும் உங்க வீட்டுல பெட்ரோல் டீசல் சிலிண்டர்னு சொல்லி யாராவது குழம்பிட்டு இருந்தாங்கன்னா அம்மா கவலைப்படாத, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பவர்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ.